வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு தி மோட்டர் ரைட். ஸோ இன்னைக்கு வீடியோவில் 6.79 லட்சத்துக்கு மாருதி சுசுக்கியோட நியூ டிசைர் பேஸ் வேரியண்டான எல்எக்ஸ்ஐ வேரியன்ட் வாங்கலாமா? ஸோ என்னெல்லாம் பெஸ்டான ஃபீச்சர்ஸ் நமக்கு அந்த பேஸ் வேரியண்ட்ல கிடைக்குது, ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இதோட டிசைன். ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹெட்லைட்ஸ் எல்லாமே ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப்ஸாக கொடுத்துருக்காங்க. ஹாலஜன் டைப்ல டாப் வேரியண்ட்ல வந்து நமக்கு எல்இடியில் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஹாலஜன் ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப்ஸ் தான் நமக்கு வந்திருக்கு. அண்ட் ஃபாக் லேம்ப்க்கான ப்ரொவிஷன்ஸ் தான் இருக்கும். ஃபாக் லேம்ப் இதில் வராது. ஃப்ரண்ட் பம்பர்ல இந்த லோகோக்கு சைடில் இந்த இடத்துல ஒரு குரோம் லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க டாப் வேரியண்ட்ல. இந்த பேஸ் வேரியண்ட்ல அது இல்லாமல் இருக்கு. மற்றபடி ஃப்ரண்ட் ஃபேஸியாக பார்க்கும்போது நமக்கு நல்லாவே ஒரு லுக்காக தான் கொடுத்துருக்காங்க. சைடு லுக்கில் பொறுத்த வரைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, டோர் ஹேண்டில்ஸ் வந்து நமக்கு பிளாக்ல கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஓஆர்எம்ஸ் எல்லாமே பிளாக்ல வந்திருக்கும். மேனுவலி அட்ஜஸ்டபிளா இருக்கும். நமக்கு டயர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பேஸ் வேரியண்ட்ல 14 இன்ச் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. 165/80 செக்ஷன் டயர்ஸ் வந்திருக்கு. எல்எக்ஸ்ஐ அண்ட் விஎக்ஸ்ஐ ரெண்டுலையுமே நமக்கு இந்த 14 இன்ச் வீல்ஸ்ல 165/80 செக்ஷன் டயர்ஸ் தான் வரும். ZXi அண்ட் ZXi பிளஸ்ல நமக்கு அலாய் வீல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் தான் நமக்கு 15 இன்ச் வீல்ஸ் வரும். அண்ட் டாப்ல பார்த்தீங்கன்னா நமக்கு ஷார்ஃபின் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேஸ் வேரியண்ட்லேயே ஷார்ஃபின் ஆண்டனா கொடுத்துருக்காது. டிசைன்ல இன்னுமே நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன். அதே மாதிரி தான் இந்த ரியர்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்பாய்லருமே. ஸோ பேஸ் வேரியண்ட்லேயே இந்த ஸ்பாய்லரும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ரியர் லுக்லையுமே நமக்கு மிஸ் ஆகக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு குரோம் லைன் நமக்கு போகும் டாப் வேரியண்ட்ல. ஸோ அதுதான் இந்த பேஸ் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் மிஸ் ஆகுறது. மற்றபடி டெயில் லைட்ஸுமே நமக்கு எல்இடி டெயில் லேம்பாவே கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரினிட்டி பேட்டர்ன் டிசைன்லேயே வந்திருக்கு. ஸோ ஓவராலா டிசைன் வைஸ் பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் ரியர் லுக் நல்லாவே நமக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ லுக்கில் அந்த காம்ப்ரமைஸ் இல்லாத அளவுக்கு இருக்கு. இண்டிகேட்டரும் பார்த்தீங்கன்னா நமக்கு சைட் ஃபெண்டரில் வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதில் வந்து ஓஆர்எம் வந்து நமக்கு மேனுவல் அட்ஜஸ்டபிளாக கொடுத்துருக்காங்க. விஎக்ஸ்ஐ வேரியண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ ஃபோல்டு ஓஆர்எம்ஸ் வந்துடும் நமக்கு. ஸோ அதில் வந்துட்டு பாடி கலர்டு வித் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே அதிலே வர மாதிரி நமக்கு டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த வெஹிக்கலில் பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தமாக 7 கலர் ஆப்ஷன்ஸுமே அவைலபிளாக இருக்கு. கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் 163 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டி லெஃப்ட் சைடு தான் நமக்கு வந்திருக்கு. 37 லிட்டர் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இதெல்லாம் தான் எக்ஸ்டீரியர் வைஸ் உள்ள விஷயங்கள். டிசைன் வைஸ் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் லுக்கெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆக்வர்டா இல்லை, நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த குரோம் லைன்ஸ் மட்டுமே கூட நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ சைடு லுக்கில் மட்டும்தான் நமக்கு இந்த பிளாக் கலர்ல டோர் ஹேண்டில்ஸும் ஓஆர்எம்ஸும் கொடுத்துருக்கிறது கொஞ்சம் ஆக்வர்டா தெரியுது. ஸோ அதுவுமே ஒரு குரோம் கிட் மாதிரி நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்ல போட்டுட்டோம் அப்படின்னா இன்னுமே நல்லா இருக்கும். ஸோ வாங்க அடுத்த இன்டீரியர்ல போயிட்டு என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் நமக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த பேஸ் வேரியண்ட் எல்லாமே நமக்கு சென்ட்ரல் லாக், பவர் விண்டோஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இல்லாமல் இருந்துச்சு. பட் இந்த Gen 4 டிசைர்ல வந்துட்டு பேஸ் வேரியண்ட்லேயே நமக்கு சென்ட்ரல் லாக் கொடுத்துட்றாங்க. ரிமோட் கண்ட்ரோலாவே வந்துருது. லாக் அன்லாக் சுவிட்சோட நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் பவர் விண்டோஸ்மே 4 பவர் விண்டோஸ்மே கொடுத்துட்றாங்க. வித் டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா 1 டச் அப் அண்ட் டவுன். ஸோ அந்த ஆப்ஷனோட நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான சுவிச்சஸ் எல்லாமே இங்கே நமக்கு வந்திருக்கு. அண்ட் சென்ட்ரல் லாக்கான சுவிச்சஸ் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. சைல்ட் லாக்கான சுவிச்சஸ் இருக்கு. டோர் பேட்ஸ்ல பார்க்கும்போது இந்த இடத்துல இந்த ஃபேப்ரிக் ஃபினிஷாக கொடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இன்டீரியர் கலர்ஸ் நமக்கு டூயல் டோன் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க. பிளாக் பிளஸ் பீச் காம்பினேஷன்ல இருக்கு. டாப் வேரியண்ட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சில்வர் ஃபினிஷ்லாம் நடுவில் வர மாதிரி இருந்துச்சு. பட் இதில் வந்து கம்ப்ளீட்டாக அந்த டூயல் டோன் ஃபினிஷில் நமக்கு கொடுத்துருக்காங்க. இன்ஃபோடைன்மெண்ட் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இதில் நமக்கு கிடையாது. ஏசிஸ் கொடுத்துருக்காங்க. மேனுவல் ஏசிஸ் தான். இந்த எல்எக்ஸ்ஐ வேரியண்டோட இன்க்ரஸ் அண்ட் எக்ரஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா டிரைவர் சீட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்லாம் வராது இந்த எல்எக்ஸ்ஐ வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால இது எந்த அளவுக்கு ஒரு டவுனா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஷிஃப்டோட எல்எக்ஸ்ஐமே நம்ம ரிவ்யூ பண்ணியிருந்தோம் பேஸ் வேரியன்ட். ஸோ அதில் இருந்ததை விட இல்லை இன்னுமே சீட் வந்து ரொம்ப லோயரா இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்றேன். சீடன் டைப்புங்கும் கொஞ்சம் அந்த டேரக்டா இந்த ஆங்கிள் இல்லாமல் இந்த ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க. இப்போ லைட்டா இன்க்ளைன் ஆகி இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அதனால நான் உட்காரும் போது எனக்கு டக்குன்னு உள்ள ரொம்பவே டவுன் ஆகி உட்கார்ந்த மாதிரி இருக்கு நமக்கு இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். அண்ட் இதுல ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லை. ஸோ அதனால பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் விசிபிளா இருக்கு. ஏன்னா என்னோட ஹைட் பாத்தீங்கன்னா நான் ஒரு 5'10" இருப்பேன். ஸோ எனக்கு வந்துட்டு ஃப்ரண்ட் போனட் கொஞ்சம் நல்லா விசிபிளா இருக்கு இந்த எல்எக்ஸ்ஐ வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும். இதே ஒரு 5.5 அந்த ரேஞ்ச் இருக்கவங்கலாம் வந்து ஓட்டும் போது இந்த ஃப்ரண்ட் சுத்தமா நமக்கு தெரியாது. ஸோ ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் சீட் இல்லாதனால இந்த எல்எக்ஸ்ஐ வேரியண்ட்ல இதோட ஹைட்டா இருக்கவங்களுக்கு அந்த அளவுக்கு மேனேஜபிள் தான். ஷார்ட்டா இருக்கவங்க கொஞ்சம் ரொம்ப நேரோவான ரோட்ல ஓட்டும் போது சைட்ல வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இருக்கான்னு பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் இப்படி முன்னாடி வந்து பார்த்து ஓட்டுற மாதிரி இருக்கும். மற்றபடி நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ரெக்லைனிங் போர்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. ஸ்டேரிங்குமே பார்த்தாலும் டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்ஃபோடைன்மெண்ட் வந்து இதில் வராது சொல்லியிருந்தேன். நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டாக தான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லாட்டி மாருதியோட ஜென்யூன் ஆக்சஸில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஏசி யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இது பார்க்கறதுக்கு நமக்கு வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ஃபீல் கொடுக்குற மாதிரி நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் வந்து இது கம்ப்ளீட்டாகவே மேனுவல் ஏசிஸ் தான். ஆனால் இதுல இந்த மேக்ஸ் ஏசிங்கிற ஒரு ஆப்ஷன் நமக்கு மாறி வந்து இந்த தடவை புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் சாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. மற்றபடி யூஎஸ்பி போர்ட் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் எதுவும் இல்லை. இந்த இடத்துல இந்த கப் ஹோல்டர்ஸ் சின்ன சின்ன ஸ்டோரேஜ் மட்டும் இருக்கு. கியர் லிவருமே கம்ப்ளீட்டாக பிளாக்கான ஒரு கியர் லிவராக தான் இருக்கு. ஸோ இதில் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் இல்லைங்க தான் நமக்கு ஸ்டேரிங் மோட்டர் கண்ட்ரோல்ஸ் அண்ட் யூஎஸ்பி எல்லாமே கொடுக்காம இருக்காங்க. மற்றபடி சன்வைசர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிரர்ஸ்லாம் எந்த ஆப்ஷனும் இல்லை, பிளேனாக தான் இருக்கு. இந்த ஐஆர்விஎம்மே நமக்கு நார்மல் ஐஆர்விஎம் தான், ஒரு டேனட் ஐஆர்விஎம் கொடுக்கல. ஸோ அதை வந்து ஒரு காஸ்ட் கட்டிங்காக பண்ணியிருக்காங்க. நமக்கு ஷார்பின் ஆண்டனா, ரியர் டெயில் லைன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நல்லாவே கொடுத்துருக்கும் போது இது நார்மலான ஒரு சின்ன ஃபீச்சர்ஸ். ஸோ டே லைட் ஐஆர்விஎம் அண்ட் கோர் பாஸ்ட் இருக்கு மிரர்ஸ். ஸோ இதெல்லாமே இந்த பேஸ் வேரியன்ட்ல ஆட் பண்ணியிருக்கலாம். மற்றபடி க்ளவ் பாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டீசன்ட் சைஸ் ஆஃப் க்ளவ் பாக்ஸ் கொடுத்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஓவரால் பார்க்கும்போது ஃபீச்சர்ஸ் வைஸ் நம்ம கொஞ்சம் பேசிக்கா இருக்க மாதிரி இருந்தாலும் அப்பியரன்ஸ் வைஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க. நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்ல ஒரு இன்ஃபர்டைன்மெண்ட் போட்டோம்னா அந்த அளவுக்கு எதுவும் தெரிஞ்சுக்காது. ஆனால் இந்த ஓஆர்எம்ஸ்க்கு பார்த்தாலும் நமக்கு வெளியே கை வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு, இன்டர்னல் அட்ஜஸ்டபிள் மாதிரி நமக்கு கொடுக்கல. ஸோ ஓவரால் பார்க்கும்போது நமக்கு வந்து ஃபீச்சர்ஸ் வைஸ் கம்மியா இருந்தாலும் அப்பியரன்ஸ் வைஸ் நல்லா இருக்க வகையில நமக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த குரோம் ஹேண்டில்ஸ், இந்த ஏசியோட யூனிட்ஸ் டிசைனிங் அண்ட் 4 பவர் விண்டோஸ் எல்லாமே நமக்கு ஸ்டாக்லேயே வந்துருது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்குது. வண்டியில நமக்கு பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. சில விஷயங்கள் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மிரர்ஸ், ஐஆர்விஎம், டே நைட் ஐஆர்விஎம் அண்ட் இந்த ஓஆர்எம்ஸ்மே வந்துட்டு இன்டர்னலா கூட இல்லை, நமக்கு எக்ஸ்டியர் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த எல்எக்ஸி வேரியன்ட் எடுக்கும்போது சின்ன சின்ன காம்ப்ரமைஸா நமக்கு இருக்கும். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு டிஜிட்டல் பிளஸ் அனலாக்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பீடோமீட்டர் அண்ட் ஆர்பிஎம் மீட்டர் எல்லாமே நமக்கு அனலாக்லையும், சென்டர்ல வந்து எம்ஐடி டிஸ்பிளேயும் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா மேலே டைமு, கீழே வந்துட்டு அந்த வார்னிங்கான ஒரு இதெல்லாம் இருக்கு. அண்ட் கீழே வந்து ஃபியூல் இண்டிகேட்டர், ட்ரிப்பு, ஓடோமீட்டர் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரேஞ்ச், கிலோமீட்டர் பர் லிட்டர், ஆவரேஜ். ஸோ அந்த கிலோமீட்டர் இதெல்லாமே காமிக்கிற மாதிரி இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் டிரைவரோட சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ அதுவுமே இந்த வெஹிக்கிள் நமக்கு வராது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் இந்த எல்எக்ஸி வேரியன்ட் போகும்போது நம்ம பண்ணக்கூடிய காம்ப்ரமைஸா இருக்கும். ஸோ அடுத்து வாங்க ரியர் சீட் போயிட்டு அங்கே கம்ஃபர்டபுள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நமக்கு இதுல எந்த ஒரு டிஃபரன்ஸுமே தெரியல. டாப் வேரியன்ட்டுக்கும் இதுக்குமே நல்லா தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்டர் ட்ரை சப்போர்ட்டுங்கிறது கொஞ்சம் லேகா தான் இருக்கு நமக்கு. மற்றபடி பட் கம்ஃபர்டபுளா இருக்கு. 2 பேர் உட்காந்தாங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும். 3 பேருமே இதில் நமக்கு போக முடியும். ரொம்ப 3 பேர் போக முடியாதுன்னு இல்லை, பட் அவங்களோட சைஸ்க்கு பொறுத்து கொஞ்சம் கன்ஸ்டன்டா இருக்கும். ஹெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஓகேவான லெவல்ல இருக்கு. நீரும் நல்லாவே நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டோட பொசிஷன் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வச்சிருக்கேன். ஸோ அதுக்கு நல்லாவே எனக்கு ஒரு நீரமும் கிடைக்குது. டோர் பேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பிளாஸ்டிக்ல தான். ஸோ ஃப்ரண்ட் அந்த மாதிரி அந்த ஃபேப்ரிக் ஃபினிஷ்மே அது மாதிரிலாம் வரல. எதுவும் கம்ப்ளீட்டான ஒரு பிளாஸ்டிக்ல கொடுத்துருக்காங்க. 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர் அண்ட் பவர் ஸ்விட்சஸ் மட்டும் இருக்கு. ஹெட்ரெஸ்ட் எல்லாம் வந்து ஃப்ரண்ட் ரெண்டும் நமக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்டா கொடுத்துருக்காங்க. ரியர்ல வந்துட்டு ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட் தான். சீட்ஸுமே வந்து நமக்கு கம்ப்ளீட்டா ஃபிக்ஸட் சீட்ஸ் தான். பெஞ்ச் டைப் சீட்ஸா தான் இருக்கு. கம்ப்ளீட்டா ஃபிக்ஸான ஒரு சீட்ஸா தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேபின் லேம்ப்ஸை பொறுத்த வரைக்கும் சென்டர் கேபின் லேம்ப்ஸ் நமக்கு ஒன்று வந்திருக்கு. ஃப்ரண்ட் லைட்ஸ் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் எதுவும் இதுல இல்ல. ரியர் ஏசி வென்ட்ஸ் அண்ட் டிரைவர் ஆம்ரஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதுல வராது பேஸ் வேரியன்ட்ல. மற்றபடி சேஃப்டி ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்டாண்டர்டாவே இப்போ அக்ராஸ் ஆல் வேரியன்ட்ஸ் 6 ஏர் பேக்ஸ், ஏபிஎஸ், இஎஸ்பி எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல் கண்ட்ரோலு, ஸோ இந்த மாதிரி சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஃபுல் பேக்கேஜாக நமக்கு கொடுத்துட்றாங்க. பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்குமே நமக்கு சேம் 328 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ் வேரியன்ட்டுக்கும் ரொம்ப விசிபிளா இல்லைங்க, நல்லாவே கம்ப்ளீட்டா பேக் பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்கு பார்க்கறதுக்கு. லைட்ஸ் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இதுல வரல. டாப் வேரியன்ட் நமக்கு லைட்ஸ் கொடுத்துருந்தாங்க, இதுல இல்லை. நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்பேர் வீல் சைஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த பேஸ் வேரியன்ட்ல வரக்கூடிய அதே வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 14 இன்ச் வீல்ஸ்ல 165/80 செக்ஷன் டயர்ஸ் வந்திருக்கு. ஸோ எல்எக்ஸ்ஐ அண்ட் விஎக்ஸ்ஐ வேரியன்ட் போறவங்களுக்கு ஸோ இது ஒரு அட்வான்டேஜ்னே சொல்லலாம். நமக்கு வீல் சைஸுக்கு ஸ்பேர் வீலும் இருக்கிறது, நம்ம வேணும்னா சேஞ்ச் பண்ணி ஓட்டிக்கலாம் அதையே. ஏன்னா டாப் வேரியன்ட் ZX எல்லாம் போகும்போது 15 இன்ச் வீல்ஸ் இருக்கும். ஸோ ஒன்று மொத்தம் நம்ம 14 இன்ச் வீல்ஸ் ஓட்டும் போது கொஞ்சம் கிராஸ் தான் இருக்கும். அது மேக்ஸிமம் 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் நமக்கு ஓட்டணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இன்ஜின் ஸ்பெக்கை பொறுத்த வரைக்குமே நமக்கு சேம் 1.2 லிட்டர்ல அந்த 3 சிலிண்டர் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசெண்டாக மாருதி தரப்புல இருந்து லான்ச் பண்ணதான் ஷிஃப்ட் அந்த டிசைர் எல்லாமே அந்த 3 சிலிண்டர் இன்ஜின் நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க. 82 ஹார்ஸ் பவரும் 113 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ற வகையில இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓகே, நல்லா தான் இருக்கு நமக்கு. ஸோ ஓவரால் ஃபைனல் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 6.79 லட்சத்துக்கு ஆன்ரோட் காஸ்ட்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 8.2 lakhs தக்கன வந்துருது நமக்கு. ஃபார் டீடைல்டு பிரைஸ் டீடைல்ஸ் அண்ட் இந்த வெஹிக்கிளோட டெஸ்ட் ட்ரைவ் அண்ட் புக்கிங்ஸ் எல்லாமே திருச்சியில் இருக்கக்கூடிய ஏபிடி மாருதி ஷோரூம், அவரோட கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஒரு பிரைஸ் ரேஞ்சுக்கு, அதாவது 8.2 லட்சம் ஆன்ரோட் விலையில இந்த வண்டி வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நாள் வரைக்கும் இருந்த எல்எக்ஸி வேரியன்ட்லாம் கம்பேர் பண்ணும்போது இதில் நல்லாவே ஃபீச்சரோட நமக்கு கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு ஃப்ரண்ட்ல வரக்கூடிய இந்த ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப்ஸ்,
அண்ட் பேசிக் வேரியண்ட்லேருந்தே 4 பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுத்து டிசைன் வைஸுமே அந்த அளவுக்கு குறைகள்னு இல்லாமல் நல்லாவே நமக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஃபிட் பண்ணலாம், இல்லை மாருதியோட ஜென்யூன் ஆக்சஸாகவே நம்ம ஃபிட் பண்ணலாம். உதாரணத்துக்கு வந்துட்டு இன்ஃபோடைன்மெண்ட்டு, இந்த சைடு ஓஆர்எம்ஸ் கூட நமக்கு ஆக்சரிஸாக கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே போட்டோம்னா இந்த வண்டி வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் வெஹிக்கிளாகவே தான் நமக்கு இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியன்ட் எடுத்து மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். இந்த வெஹிக்கிளில் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆக்சரிஸ் போட்டாலே போதும். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஃபாக் லேம்ப்பு அண்ட் உள்ளே வந்து ஒரு இன்ஃபோடைன்மெண்ட்டு அண்ட் இந்த சைடில் வரக்கூடிய ஓஆர்எம்ஸ்மே, இந்த 3 ஃபீச்சர்ஸ் மட்டுமே நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டாக போட்டால் போதும். இந்த வண்டி வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் வெஹிக்கிளாகவே இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஸோ இதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.